அனைவருக்கும் வணக்கம். நான் தற்சமயம் நிற்கிறது இந்த கிளிநொச்சி மாவட்டம் இந்த பிரமந்தனாறு மகா வித்தியாலயத்தில் நிற்கிறேன். இவர்கள் வந்து ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தார்கள். என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் வந்து தேசிய மட்டத்துக்கு தெரிவாக இருக்கின்றார்கள். ஹேண்ட்பால் விளையாடியா தெரிவாக இருக்குன்னு சொல்லி அவர்கள் இந்த தேசியம் போகிறதுக்கு எங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கிறார்கள். தங்களுக்கான உதவி செய்ய சொல்லி. வணக்கம் சார். நீங்கள் வந்து எந்த பாடசாலை இது? நான் வந்து இந்த பிரமந்தனார் பாடசாலை வந்து பயிற்சியாளராக இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கான என்ன விதமான உதவியை வந்து எங்கள்கிட்ட கேட்குறாக்கு தெரியுங்க? என்னன்னு சொன்னால் இது வந்து இது ஒழுங்காக விளையாடுற ஷூ இல்லை, ஸ்போர்ட்ஸு போட்டு விளையாடுற ஷூ இல்லை. மற்றது வந்து அது இப்போ போன வருஷமும் நேஷனல் போய் வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ட்ராவலிங்கு காசுகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டுனாங்க எல்லாத்தையும் கேட்டு பண்ணுறதுக்கு. இந்த முறையும் அதே மாதிரி நேஷனலுக்கு சான்ஸ் ஒன்று விட செய்து போய் வர்றதுக்குரிய போக்குவரத்துக்குரிய காசு நாங்கள் கலெக்ட் பண்ணோம். அதே மாதிரி அங்கே தங்கி நின்று சாப்பாடு அந்த 3 நாள் அங்கே நிற்க வேண்டியிருக்கு. 3 நாள் நிற்க வேண்டியிருக்கு. முதல் நாள் மார்னிங் வெளிக்கில் போகிறோம். அப்போ அந்தண்டும் ட்ராவலிங் டைம் வைக்க சாப்பாடு அப்படின்னு இருக்குது. மற்றது போல் அதுகள் எல்லாம் தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி சில உதவிகள் கேட்டிருக்கோம். இது வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் பின்தங்கிய ஒரு பாடசாலை. என்ன இப்போ உங்களுடைய அதிகாரம் வந்து சொல்லியிருந்த சில பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் விளையாட்டுகளுக்கு சில பேர் பங்கு பெற்றதுகள் இல்லை, அந்த தூவாதுகள் வேண்டக்கூடிய காசுகள் இல்லை என்று சொல்லி அப்படியும் இருந்திருக்கு. நிறைய பேர் சரியாக கஷ்டப்பட்டாங்க. சொன்னால் கட்சி ஒரு ஜேசி போடுறேன்னு சொன்னால் கூட அதை சும்மா நோமலாக வீட்டுக்கு போடுற நோமல் டீச்சர்கள் அதை விட கட்சிக்குரிய ஒரு போடவா இல்லை. அதை சின்ன சின்ன உதவிகள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜேசி நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே செய்யக்கூடிய அளவு கூடியவங்களுக்கு வசதி இல்லை. தேசியம் வந்து போறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஏசி மற்றது காலுக்குரிய ஸ்போர்ட்ஸ் ஷூவும் அல்லது வாகனக்குரிய போக்குவரத்து மற்றது அங்கே தங்கி நிற்கிறவங்க சாப்பாடுக்கு வாகனத்துக்கு போக்குவரத்துக்கு 80,000 ரூபாண்டு பார்ப்போம். நாங்கள் இதை யாரும் கருத்தில் கொண்டு கட்டாயம் செய்ய முன்வரணும்னு நினைக்கிறேன். உண்மையில் மிகவும் ஒரு பின்தங்கிய பாடசாலை. நான் வந்து இந்த பாடசாலையில் வந்து நேரடியாக பார்த்துருக்கின்றேன். கட்டாயம் புலம்பெயர்ந்த உறவுகள் இதுக்கு யாராவது செய்யணும் என்று நான் சொல்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டம் பிரமந்தனார் மகா வித்தியாலயத்துக்கு நான் நேரடியாக இன்றைக்கு வந்திருக்கின்றேன். இந்த பாடசாலையினுடைய மாணவிகள் வந்து தேசிய மட்டத்துக்கு தெரிவாகியிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த பாடசாலை மிகவும் ஒரு கிராமப்புற பாடசாலையாக இருந்தாலும் அவருடைய தங்களை திறமையை வெளிக்காட்டி கோட்டம், வலயம், மாவட்டம், மாகாணம் சென்று கடைசியாக தேசிய மட்டத்துக்கும் தெரிவாகியிருக்கின்றார்கள். அதற்குரிய போக்குவரத்துக்கு ஆன உதவிகள் எதுவும் இல்லை என்று சொல்லி தாங்கள் இந்த போகிறதுக்கே தங்கள்கிட்ட வசதி இல்லை என்று சொல்லி தங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டிருந்தார்கள். அப்போ அதற்கமைவாக நாங்கள் இன்றைக்கு 4 உதவிகள் இன்றைக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இவர்கள் போவதற்கு. அப்போ முதல் கட்டமாக நாங்கள் உதவி ஒன்று வழங்க இருக்கின்றோம் இவர்களுடைய போக்குவரத்து செலவுக்காக, வாகனத்துக்குரிய போக்குவரத்து செலவுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளிநொச்சி மாவட்டம் பிரமந்தனார் மகா வித்தியாலயத்தினுடைய அதிகார நாட்டைக்கு வந்து நிற்கிறேன். இந்த ஸ்கூல் இந்த பாடசாலையிலே மிகவும் வறுமைக்கோட்டில் வாழ்கின்ற பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ் விளையாடு ஹேண்ட்பால் என்ற ஒரு விளையாட்டில் கோட்டம், வலயம், மாவட்டம், மாகாணம் அடிக்க தேசியத்துக்கு பதிலகி போயிருக்கின்றார்கள். அப்போ அதுக்குரிய போக்குவரத்து காசு 80,000 ரூபாய் கேட்டிருந்தார்கள். அந்த காசு இல்லாமல் தாங்கள் போக இல்லாத மாதிரி சேவம் கொடுத்தாக்கி இருந்தேன். இப்போ நான் அதற்கு அமைவாக இந்த உதவி வந்து ஒரு அண்ணாட்டை கேட்டினான். அப்போ அந்த அண்ணா வந்து உடனடியாக என்ற காசு அனுப்பினவர் சேர்த்த கையில் கொண்டு கொடுக்க சொல்லி பாருங்க சொல்லி காசு இது இருந்தது ரெண்டும் சார் இல்லை ரெண்டு பேர் அண்ணா வந்து தன் பேர் விதமானு சொல்ல வேண்டாம்னு சொன்னவர். அப்போ அவர் இந்த ஸ்கூலுக்கு வேலை இருக்கிறார். பெரும்பாலும் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஸ்கூலுக்கு வேலை இருக்கிறார். வரும்போது நீங்கள் நேரில் காணுவீங்க. நன்றி. இரண்டாவது உதவியாக இந்த மாணவிகள் வந்து தேசியம் செல்ல இருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்குரிய ஜேசி வந்து இல்லை என்று சொல்லி ஏற்கனவே வந்து கோச்சும் இந்த பாடசாலையினுடைய அதிபரும் வந்து எனக்கு சொல்லியிருந்தார்கள். அப்போ இந்த உடனடியாக நான் வந்து ஒரு உதவி ஒன்று ஆள்கிட்ட கேட்டேன் என்று சொன்னால் சாவச்சேரி நுணாவில் ரொக்கஸ் கிரிக்கெட் டீமிடம் கேட்டிருந்தேன். இப்படி ஒரு பாடசாலை இருக்குது, இந்த பிள்ளைகள் வந்து தேசியஞ்சில் இருக்கின்றார்கள், அதற்குரிய வந்து ஏசி இல்லை, உங்களால் எதுவும் செய்தர முடியுமான்னு கேட்டதுக்கு நாங்கள் அவர்கள் ஒருவித மறப்பும் தெரிவிக்காமல்
17 ஜேசிகளை வந்து அவர்கள் அடித்து தந்திருந்தார்கள். உடனடியாக அந்த பிள்ளைகளின் கைகளில் கொண்டே கொடுக்க சொல்லி அந்த பிள்ளைகள் தேசியம் இது போட்டுக்கொண்டு தான் தேசியம் விளையாடப் போகின்றார்கள். இப்போ கோட்டம் விளையம் எல்லாம் விளையாடும் போது வேறு யாரை எடுத்தான் மாறி விளையாடினதாகவும் இப்போ வந்து இந்த ஜேசியை நாங்கள் வந்து அதிபெற்ற கைகளில் வந்து ஒப்படைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரமநாடு என்ற கரிய கிராமத்திலே உள்ள பிரமநாடு எனும் பாடசாலையிலே கேன்பால் எனும் விளையாட்டின் ஊடாக மாகாணம் விடுபட்டு தேசியம் செல்வதற்கு கடந்த வருடமும் சென்றதற்கு நாங்கள் தற்பொழுது இந்த வருடம் இடம்பெற்ற விளையாட்டிலே ஈடுபட்டு தேசியம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கு நாங்கள் கடந்த வருடம் சென்ற தேசிய விளையாட்டிற்கு செல்லும் போது மாணவர்கள் பழைய தேசியனை அணிந்து சென்றதற்கு நாங்கள் எமது பாடசாலையின் சுகாதார ஆசிரியர், கோச் மற்றும் அதிபர் அனைவரும் கேட்டதற்கு நாங்கள் திவ்யன் சார், அதாவது சசி டீச்சரின் ஊடாக திவ்யன் சாரின் ஊடாகவும் இது ஜப்னா லுனிவில் கிரிக்கெட் டீம் சாலைச்சேரி சார்பாக அவர்கள் மாணவர்களுக்கு தேசிய மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு தேசியம் செல்வதற்காக நமக்கு உதவி செய்து அதனை அடித்து இன்று நமது கைகளுக்கு ஒப்படைத்துள்ளனர். அதற்கு ஊடாக நமக்கு உதவி செய்த அவர்களுக்கு மிகவும் நன்றினை தெரிவிக்கிறோம். மூன்றாவது உதவியாக இந்த கிளிநொச்சி மாவட்டம் பிரமந்தனார் மகா வித்தியாலய பாடசாலை மாணவிகள் தேசியம் சென்று விளையாட இருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு 8 சூவுகளை வந்து லண்டன் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவாதரன் ரிஸ்விகன் அவர்களுடைய 10வது பிறந்தநாளை முன்னிட்டு இதனை வந்து அவர்கள் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த சூவை போட்டு தேசியம் சென்று இன்னும் பல விளையாட்டுகளில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த உதவியை செய்திருக்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் இந்த உதவியை செய்த சிவாதரன் ரிஸ்விகன் அவர்களுக்கு நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஒரு தொடர்ச்சியான நன்கொடையாளர்கள். இந்த உதவியை செய்த சிவாதரன் அண்ணாவுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 8 சூவும் மிகவும் பெறுமதி வாய்ந்த சூவுகள். அவர்கள் கேட்டவுடனே எங்களுக்கு இந்த உதவி செய்திருந்தார்கள். நாங்கள் இப்போது அதிபெற்ற கைகளில் ஒப்படைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிளிநொச்சி பிரமந்தனார் மகா வித்தியாலயத்தினுடைய உடற்கல்வி ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன். இவரிடம் நடந்த கைப்பந்து போட்டியில் எங்களுடைய பிரமந்தனார் மகா வித்தியாலயம் 20 அணி பெண்கள் அணியினர் 2ஆம் இடத்தை பெற்று தேசிய மட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையானது வறுமை கோட்டுக்குட்பட்ட பாடசாலையாக காணப்படுவதுடன் திறமையான வீரர்களை கொண்ட பாடசாலையாக காணப்படுவதுடன் நமது பிள்ளைகள் தேசிய மட்டத்தில் செல்வதற்கு எவ்வித நிதிகளும் இல்லாத தருணத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது நாங்கள் எங்களுடைய டீமை நாங்கள் நிப்பாட்டி இந்த முறை தேசியம் செல்லாமல் நிறுத்துவதற்கு இருந்த போது எங்களுடைய பாடசாலையினுடைய அறநெறி ஆசிரியரான சசி ஆசிரியர் அவரிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம், எங்களுடைய பிள்ளைகளை தேசிய மட்டத்தில் செல்வதற்கு ஏதாவது நிதி ஒழுங்கு செய்து தரும்படி. அப்போது சசி ஆசிரியர் எவ்வித மறுப்பும் வந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக திவ்யகாந்த் அண்ணா அவர்களை கேட்டு எங்களுடைய பிள்ளைகளை தேசிய மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு கேட்டபோது எவ்வித மரபு நின்று திவ்யானந்தா உடனடியாக சிவகரன் ரிஸ்வியன் அவருடைய பிள்ளைகளுடைய 10வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு 42,100 ரூபா பெறுமதியான தொகையினான 8 சூக்களை வழங்கி எங்களுடைய பிள்ளைகளுடைய தேசிய மட்டத்துக்கு செல்வதற்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய குடும்பமும் வருகின்ற மாதம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த பிள்ளைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை பாடசாலை ரீதியாக தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்காலத்தில் எங்களுடைய பாடசாலைக்கு மீண்டும் எங்களுடைய உதவிகளை செய்து எங்களுடைய பிள்ளைகளை இன்னும் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த 4வது உதவியாக இந்த மாணவிகள் தேசியம் சென்று வருவதற்கான சாப்பாடு உதவியாக 20,000 ரூபா பணத்தினை வழங்கியிருக்கின்றார்கள். லண்டன் நாட்டில் இருக்கின்ற நித்யகாந்தன் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டம் பிரமந்தனார் மகா வித்தியாலயத்தில் நான் செய்திருக்கிறேன். இந்த பாடசாலையில் வறுமை கோட்டில் மாணவ பிள்ளைகள் கேன்போல் விளையாட்டில் கோட்டம் வெளியே மாவட்டம் அடித்து மாகாணம் சென்று தேசியம் போயிருக்கிறார்கள் மதுரைக்கு. அப்போ அந்த பிள்ளைகளுக்குரிய சாப்பாட்டு உதவி வந்து நாங்கள் ஒரு அண்ணாவிடம் கேட்டிருந்தோம். நித்யகாந்த் அண்ணாவுடன் நாங்கள் சாப்பாட்டுக்கான உதவி என்று கேட்டிருந்தோம் 20,000 ரூபா. அப்போ அந்த பணத்தினையும் தந்திருக்கின்ற நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் பிரமந்தனார் மகா வித்தியாலய அதிபர்கிட்ட கையில் நாங்கள் ஒப்படைப்போம். பாருங்கள் சார். சரி.
ஓகே, இந்த உதவியை செய்த நித்யகாந்தன் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் இந்த வேலை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.